சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, நீ நினைத்ததை அப்படியே நடக்கப் போகும் தருணத்தை காண்பிப்பதற்குத்தான் இந்த சாயப்பா உன்னை தேடி வந்துள்ளேன். உனக்கான பொக்கிஷத்தை, உனக்கான உறவை இங்கு பெறப்போகும் நேரத்தில் நெருங்கிவிட்ட நீயும் யாரோ ஒருவரிடம் இருந்து எந்த விஷயம் வந்தால் நன்றாக இருக்கும், இந்த முடிவு வந்தால் நன்றாக இருக்கும் என்று எண்ணிக்கொண்டு உன் மனம் கலங்கிக் கொண்டிருந்த உன் கலங்கிய மனதிற்கு நான் விடை கொடுக்கத்தான் வந்திருக்கின்றேன். நீ என் குழந்தைகளின் எத்தனை விஷயத்தில் அங்கு பார்த்தாலும் நிதானத்தோடும் பதற்றமில்லாமல் இருந்து கொண்டிருக்கின்றாய். அதற்காகத்தான் இந்த மனப்பக்குவத்தில் உன்னை உண்டு பண்ணுவதற்காகத்தான் நான் இவ்வளவு வேலைகளையும் செய்து கொண்டே இருக்கின்றேன். நான் சொல்கின்ற அந்த விஷயத்தில் நீ கேட்ட மாற்றத்தை தருவதற்கு வந்திருக்கும் போது நடப்பதை எதையெல்லாம் நீ கலங்கி கொண்டு இருக்காதே. எதையுமே உன்னால் முடியும் என்ற நம்பிக்கையோடு தானே உனக்கான பொறுப்பினை வணங்கி நிற்கின்றேன். அதன் பிறகும் இதற்காக என் குழந்தையே சற்று யோசிக்கின்றாய். ஒவ்வொரு நாளும் நீ எதை நினைத்து வருத்தப்பட்டு கொண்டிருந்தாயோ, எதை நினைத்து வாடி வதங்கி கொண்டிருந்தாயோ, ஆனால் அத்தனை விஷயத்தையும் உனக்கு வெற்றியை தருவதற்கு இந்த சாய் வந்திருக்கும் போது எல்லாம் நல்லதுதான் நடக்கப் போகிறது. நான் செய்யும் அனைத்து செயல்களுக்கும் காரணம் உண்டு. என் குழந்தையே, நான் காரணமில்லாமல் எதையும் செய்வதில்லை. உன்னுடைய எண்ணம்தான் உனக்கு பயமாகவும் எதிரியாகவும் இருக்கிறது என்றால் அந்த பயத்தின் உச்சத்தையும் தூக்கி என்னில் வைத்துவிட்டு நீ உனக்கான வாழ்க்கையை முன்னேற்றத்தின் பாதைக்கு நகர்ந்து கொண்டே யாரோ ஒருவருக்காக உன் வாழ்க்கை முடிவை நீ இழந்து கொண்டிருக்காதே. உனக்கான பொக்கிஷம் உன் கைகளில் வந்து சேரும்போது நீ தேடப்படும் பொருளாக இல்லாமல் தேடப்படும் இதயமாகவே மாறத்தான் போகின்றாய். இந்த ஒரு தருணத்திற்காகத்தானே உன் வாழ்க்கையில் நீ இங்கு அது நடக்க வேண்டும், இது நடக்க வேண்டும் என்று எண்ணிக்கொண்டிருந்தாய். எது நடந்தாலும் நடக்காவிட்டாலும் உனக்கான வாழ்க்கையின் பயணத்தில் நான் உன் கூடவே இருந்து கொண்டிருக்கும் போதே உன் வெற்றியை தருவதற்காகத்தான் வந்திருக்கின்றேன். என் அன்பு குழந்தையே, கோபம் வேண்டாம். கோபப்பட்டால் எதிர்மறை எண்ணங்கள் தான் உன்னை அறியாமல் உனக்குள் புகுந்து கொண்டிருக்கும். உன் எதிர்காலத்தை நீ வீணெடுத்து கொண்டிருக்கிறாய். எப்பொழுதும் சந்தோஷமாக இருப்பதற்கும் முயற்சி செய். நீ விரும்பும் வேலையை செய்து கொண்டே நீயோ நினைக்கலாம், எனக்கு பிடித்த ஒன்றல்லவா இப்போது தவறிக்கொண்டே போகிறது என்று. இதோ உனக்கு பிடித்த ஒன்றை இப்போது இதை கேட்ட நிமிடத்தில் உன் கைகளிலேயே ஒப்படைத்து உன் வெற்றியின் தருணமாக தருவதற்காக இந்த சாயப்பா வந்து கொண்டிருக்கும் போது இனியெல்லாம் நல்லதாகத்தான் நடக்கும். வருகின்ற வேலைகளில் எல்லாம் நீ எந்த ஒரு காரணத்திற்காக காத்திருந்தாயோ அந்த காரியத்தில் நீ வெற்றி பெறுவதற்கான காலத்தை தொடங்கி வைத்து இனி நடப்பதை பற்றியும் நடக்கப் போவதை பற்றியும் உன் மனதிற்குள் வருத்தம் கொண்டிருக்காதே. அந்த வருத்தம் தேவையற்ற. என் குழந்தையின் உனக்கான வேலையை உன் கூடவே இருந்து நான் இங்கு முடித்து தருவதற்காக வந்து கொண்டிருக்கும் போது நீ எப்பொழுதுமே நல்ல நிலைமைக்குத்தான் வருவாய் என்று நம்பிக்கையோடு இருக்க முயற்சி செய்து கொண்டே இரு. உன் சாயப்பா உனக்கு மிக பெரும் வெற்றி வாய்ப்பை தருவதற்காக இந்த உன்னை நோக்கி, உன் இல்லத்தை நோக்கி நான் வந்து கொண்டிருக்கின்றேன். உன் சந்தோஷம், உன் மகிழ்ச்சி எதுவென்று எனக்கு புரிந்துவிட்டது. இனி நடக்கப் போகும் எல்லாவற்றையும் பொறுத்திருந்து பார். என் விளையாட்டு ஆரம்பித்து விட்டது. நீ உள்ளே தவித்து கொண்டிருக்கும் அந்த நபரை பற்றி ஒரு விஷயம் நமக்கு தெரிந்துவிட்டால் எனக்கு முடிவு எடுப்பதற்கு எதுவாக இருக்குமோ என்று நினைத்தால் என்னத்தான் அந்த முடிவை சொல்வதற்காகத்தான் இந்த சாயப்பா வந்திருக்கிறேன். என் குழந்தைகளின் வாழ்வில் நிரந்தரமான வெளிச்சத்தையும் நிரந்தரமான பிரகாசத்தையும் தருவதற்காக நான் வந்திருக்கும் போது நீ எதற்காக குழந்தையை மனம் வருந்தி கொண்டும் கலங்கி கொண்டிருக்கின்றாய்? வெற்றியை நோக்கி பயணிக்கும் என் குழந்தைகளின் வாழ்க்கையில் மிக பெரும் மாற்றத்தை தந்தே தீரப்போகிறேன். இதனால் வரையிலும் வெளியிலே சொல்ல முடியாத சில விஷயங்களை உன் மனதிற்குள்ளே வைத்து கொண்டு இந்த ஆசை நிறைவேறுமா, அந்த ஆசை நிறைவேறுமா, அவரை சந்திக்க முடியுமா என்றெல்லாம் புரிந்து தவித்து கொண்டிருந்தாய். அப்படி தவித்து கொண்டிருக்கும் அந்த விஷயத்தை பலிக்கச் செய்வதற்காகத்தான் நான் வந்திருக்கின்றேன். இந்த நேரத்தில், இந்த இடத்தில் இந்த விஷயத்தை நீ எனக்கு
சாயப்பா என்று என்னிடம் அன்போடு கேட்டுக்கொண்டிருக்கும் என் குழந்தைகளின் வாழ்க்கையில் மறுமலர்ச்சியை உண்டு பண்ணி நீ கேட்டதை கேட்டபடியே உனக்கான வரத்தை தருவதற்கு இந்த சாயப்பா இருக்கும்போது நீ இதற்கு மேல் மனம் கலங்கவே வேண்டாம். நடப்பது யாவும் உன் வாழ்க்கையை பற்றிய ஒரு நிகழ்வுகளை நான் எடுத்துச் சொல்லத்தான் வந்திருக்கின்றேன். நீ எப்படி உன் மனதிற்குள் தூய்மையான உள்ளத்தோடு நான் எண்ணத் தோணும் உன் எண்ணங்களை விதைத்து கொண்டிருக்கின்றாயோ அப்படித்தான் உனக்கானவரும் உன்னை பற்றி நினைத்து கொண்டிருக்கின்றார். அவருடைய மனதிலும் உன்னை பற்றிய சிந்தனைகளோடு தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். உங்களுடைய பயணம் அங்கு நீண்ட தூர பயணமாக இருக்கலாம், அல்லது இங்கு இப்படித்தான் நான் சந்திக்கப் போகிறேன் என்று என் கனவில் கூட நினைத்து பார்க்க முடியவில்லை என்று கூட யோசித்திருக்கலாம். அப்படிப்பட்ட விஷயத்தில் நான் உனக்கான வாழ்க்கையை உன்னை தாண்டி உன்னை ஜெயிக்க வைப்பதற்காகத்தான் உன் சாயப்பா உன் இல்லத்தை நோக்கி அடியெடுத்து வைத்திருக்கின்றேன். என் குழந்தையே, அதிசயம் வர வேண்டும், அதிர்ஷ்டம் வர வேண்டும் என்றெல்லாம் சொன்னால் அல்லவா, இப்பொழுது பேரதிசயத்தோடும் வாசலில் நான் இருக்கும்போது என்னை வரவேற்க மட்டும் நீ தயாராக. எத்தனை சிக்கல்கள், எத்தனை பிரச்சனைகள், எத்தனை சோதனைகள், எத்தனை மனவேதனைகள் என்று எல்லாவற்றையும் தாண்டி இப்போது ஏதோ ஒரு நிலைக்கரம் பற்றி கொண்டிருந்தால் அந்த வெற்றியும் அங்கு தடுப்பதற்கு உன்னை சுற்றி கூட்டங்கள் இருந்து கொண்டு தான் இருக்கின்றது. அந்த கூட்டத்தை தடுத்து நிறுத்துவதற்குத்தானே இந்த சாயப்பாவாகிய நான் தான் இருக்கின்றேன். உன் வாழ்க்கையில் வெளிச்சம் என்பது வெறும் வெற்று வார்த்தையாக இருக்குமோ என்று யோசிக்காதே. அந்த வார்த்தைகளை எல்லாம் தாண்டி இப்போது நீ ஜெயிப்பதற்கான காலகட்டத்தில் நான் உனக்குள் உருவாக்கி உன்னை மனமென்னும் சிந்தனைக்குள் நிலையாக வைத்துக்கொண்டு உன் வாழ்க்கையை மிக பெரும் வெற்றியை நோக்கி அதை எடுத்து வைப்பதற்காக இப்பொழுது இந்த சாய் நான் வந்துவிட்டேன். மனதில் தீராத கவலையை வைத்துக்கொண்டு மனதிலே ரகசியமாக வைத்திருக்கும் அந்த நபரை சந்திப்போமா மாட்டோமா என்ற கேள்விகளை மட்டும்தான் எழுப்பிக் கொண்டிருக்கின்றேன். இதோ அந்த கேள்விக்கான பதிலை நான் கொடுப்பதற்கு உன் சாய் நான் வந்திருக்கும் போது நீ மனம் தளர்ந்து விடாதே. நடப்பது யாவையும் பார்த்து உனக்கு ஒவ்வொரு விஷயத்திலும் அங்கு தைரியத்தையும் மன வலிமையையும் தருவதற்குத்தான் இப்போது இந்த சாயப்பாவாகிய நான் வந்து கொண்டிருக்கின்றேன். வெற்றிக்கான இந்த நோக்கில் நான் உன் கூடவே இருப்பதை மட்டும் மறுத்து விடாதே என்று யோசிக்காதே. வாழ்க்கையின் காலச்சக்கரம் இதோ சுழன்று கொண்டு மேலே ஏறி வந்து விட்டது. இங்கு பள்ளத்தில் இருப்பவர்களை ஏற்றி வைக்கத்தான் போகிறது. நீ விழுந்து விட்டாயோ, இனி அவ்வளவுதானோ, எல்லாம் முடிந்து விட்டதோ என்றெல்லாம் நினைக்க வேண்டாம். ஏனென்றால் வந்திருக்கின்றேன். இதோ என் கண்ணுக்குள் பொக்கிஷமாக பாதுகாத்திட என் கருவறைக்குள் சாயப்பாவாகிய இருந்து உன்னை பாதுகாத்திட நான் இருக்கும்பொழுது எனக்கானது கிடைக்குமோ கிடைக்காதோ பயன்படுத்தி கொண்டு உனக்கு வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய சந்தோஷத்தை தருவேன் என்பதில் உறுதியாகவும் தெளிவாகவும் இரு. உனக்கு வருகின்ற எல்லாம் நான் உனக்கு தந்தாகத்தான் இருக்கின்றது. எல்லா வழியிலும் உன்னை நான் முன்னும் பின்னுமாக காவலாக இருந்து கூப்பிட்ட குரலுக்கு உன்னை தேடி ஓடோடி வந்து நான் உன்னை எப்படியெல்லாம் சந்தோஷப்படுத்தப் போகிறேன் என்பதை மட்டும் பொறுத்திருந்து நடப்பது யாவும் இனி உனக்கு சாதகமான சூழ்நிலையை ஏற்படுத்தத்தான் போகிறது. வெற்றியை நோக்கி பயணிக்கும் என் குழந்தையின் வாழ்க்கையில் வெற்றி அளிப்பேன் மட்டும்தான் இனி கொடுக்கப் போகிறேன். இனி சந்தோஷமும் மகிழ்ச்சியும் மாறி மாறி உன்னை போதும் என்று சொல்லும் அளவுக்குத்தான் உன் வாழ்க்கையின் தன்னை அவர்கள் மாறப்போகிறது. இனி நடக்கப் போகும் மாற்றத்தை நீ உனக்குள்ளே பார்க்கத்தான் போகிறாய். என்னை உணர்ந்துவிட்ட போதிலும் இனியும் ஒரு நல்லதும் கூட நடக்கவில்லையோ என்று சிந்திக்காதே. இதோ நல்லது நடப்பதற்கான ஆச்சரியத்தை உடைத்துவிட்டு தான் உன்னிடத்தில் வந்து பேச வந்திருக்கின்றேன். உன் சந்தோஷம் தரும் என்னவென்று எனக்கு புரிந்துவிட்டது. நீ என்ன ஆசைகளையும் நீ எண்ணிய கனவுகளையும் நிறைவேற்றுவதற்கு இந்த சாயப்பா நான் வந்து கொண்டிருக்கும் போது உன் மனதில் இருக்கின்ற விஷயத்தை நினைத்து எல்லாம் உன் மனம் பதற்றமடைந்து கொண்டிருக்காதே. உன் மனப்பதற்றத்தை எல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு நீ எடுத்துக்கொண்ட காரியத்தில் நீ நல்லதை நமக்கு நம் சாய் நடத்தி தருவார் என்பது நம்பிக்கையோடு இரு. எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும். ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.